அனைவருக்கும் வணக்கம். நம்ம தோட்டத்தில் வந்து கொத்தமல்லி விதை போட்டோம். அது இன்னைக்கு பூ வந்துருச்சு. இப்போ நம்ம அதை அறுவடை பண்ணிடலாம், சட்னி பண்ணிக்கலாம். அது இது வந்து கீழே திரும்பவும் நம்ம விதைய போட்டுட்டா திரும்ப வந்துடும். இதில் நல்லா வாசமாக இருக்குது பாருங்க. அழகு வாசம், செம்ம வாசம், சூப்பராக இருக்குது. விதை போட்டாச்சு. அதுலேயே இது எல்லாமே பறிச்சிடலாம், கட்டியே வேண்டாம். சட்னிக்கு நம்ம தோட்டத்தில் வந்த கொத்தமல்லி தலை, கொத்தமல்லி இலை. இது வந்து பாலக்கீரை. விதை இந்த பாலக்கீரை ஒரு நாள் வாங்கினா வேரோடு இருந்தது. அந்த வேரை தான் நட்டு வச்சுருந்தேன். இது வேரோட நான் வந்து கீரை அப்பாக்கிட்ட வாங்கினேன். அந்த வேரை நட்டு வச்சதில் இதில் ஒரு நாள் நான் கிள்ளி சமையல் செஞ்சாச்சு. இது ஒரு வெரைட்டி சாமந்தியில் ரொம்ப அழகாக இருக்கும். நான் பூவோட கலந்து கட்டிடுவேன். பூஜைக்கு பயன்படுத்தும். ரொம்ப பிடிக்கும், நல்லா வாசமாக இருக்கும். இந்த பூவில் புதினா கட்டிங் நட்டு வச்சேன். அது வந்துட்டு அதையும் கட் பண்ணிக்கலாம் நம்ம வீட்டுக்கு சட்னிக்கு. இதுக்கு வந்து உரம் என்ன போடுவீங்கன்னா, நம்ம என்ன பயன்படுத்தலாம்னா அரிசி கழுவு தண்ணியெல்லாம் பயன்படுத்தலாம். அப்புறம் வாழைப்பழம் தோலெல்லாம் வேஸ்டேஜ் இருந்தால் அதை வந்து நைட்டு அடித்து வச்சுட்டு காலையில் புளிக்கி வச்சு போடலாம். அப்புறம் சோறு வடித்த தண்ணி, கஞ்சி தண்ணி இருந்தால் அதையும் உடனே ஊற்றக்கூடாதுங்க. அது புளிக்கி வச்சு ஊற்றலாம். அது அந்த மாடி தோட்டத்துக்கு செடிக்கு வந்து சத்து. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். புது வரவு டெய்லி எப்போ அழகாக இருந்தது கலரு, அதனால வாங்கியாச்சு. இது எப்படி செடி வைக்கிறேங்கன்றதை ஒரு வீடியோவாக போடுறேன். நன்றி, வணக்கம்.